ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்தோடு சாப்பிடும்போதுமே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1/2 கிலோ அளவு சுத்தம் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம். கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா தனி மிளகாய் தூள் மட்டுமே நீங்கள் சேர்த்தாலே போதும். 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயும் 5 நிமிஷம் லோ ஹீட்லேயும் டோட்டலாக 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கிரேவி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா ஓப்பன்லேயே வச்சு இன்னொரு 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நல்லா திக்காயிடும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே தான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அதனால் இப்போது பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.